திருப்பங்கள் நிறைந்த திருமண வைபவம், தெய்வீக காதல், ஆதியோகி சிவன் பார்வதி கதைகள். பல யோகிகள் சமூக சூழ்நிலையில சிக்கிக்காம இருக்க தங்களை மிகவும் அருவருக்கத்தக்க விகாரமான முறையில தான் வெளிக்காட்டிப்பாங்க. அதுல ஆதியோகியும் விதிவிலக்கில்ல. உடல் முழுக்க சாம்பல பூசிக்கிறது, எலும்பு கூட்டுல உணவை சாப்பிடுறது, மண்டை ஓடுகளை மாலையை அணிஞ்சுக்கிறதுன்னு தன்னை இப்படிதான் வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. அப்பேற்பட்ட ஆதியோகி மற்றும் பார்வதி தேவியோட திருமண வைபவம் வந்துச்சு. இந்த வைபவத்துல கலந்துக்க எல்லா உலகத்துல இருந்தும் கடவுள்களும் தேவாதி தேவர்களும் ரொம்ப அற்புதமான ஆடை அணிகலன்கள் எல்லாம் அணிஞ்சு வந்திருக்காங்க. ஆனா ஆதியோகியோ வழக்கம் போல சாம்பல் பூசின மேனியோட கிழிந்த உடையில தன்னிலை மறந்த பேரானந்தத்தின் உச்சத்துல திருமணத்திற்கு வந்திருக்காரு. அவரை சுத்தி சிவகணங்கள் கோரமான சத்தங்களை எழுப்பியபடி தரையில உருண்டு வந்திருக்காங்க. இத பார்த்த பார்வதி தேவியோட அன்னை மீனா பயத்துல மயங்கி விழுந்துட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு அவங்க ஆதியோகியோட கோர உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பார்வதி தேவியோ வடிவ வேறுபாடு இல்லாம எல்லா வடிவங்கள்லயும் ஆதியோகிய விரும்பினாங்க. இருந்தாலும் தன்னோட அம்மாவோட பயத்தை போக்கணுங்கிறதுக்காக ஆதியோகி கிட்ட அவரோட உருவத்தை மாத்திக்க சொல்லி மன்றாடி இருக்காங்க. பார்வதியோட வேண்டுதலுக்கு செவிசாட்ச ஆதியோகியும் தன்னிகரற்ற சுந்தரமூர்த்தியா மாத்தி காண்பிச்சிருக்காரு. அழக குறித்த மீனாவோட குறுகிய எண்ணத்தை உடைச்சு அனைத்து உடல் மன கட்டாயங்களையும் கடந்தவர் ஆதியோகின்னு நிரூபிச்சிருக்காரு.